விழுப்புரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியினுடைய மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி, கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அம்மா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தினுடைய நிலைமையை அம்மாவிடம் முறையிட்டு ஏறத்தாழ முதற்கட்டமாக 1100 நிர்வாகிகள் இன்றைக்கு நாங்களே ராஜினாமா செய்து கொண்டிருந்த சூழ்நிலையை உருவாக்கிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து அவரை முதலமைச்சராகவும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராகவும் பிறகு பொதுச் செயலராகவும் நியமித்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. எதுக்கு எடுத்தாலும் நீக்குவதற்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்தது போல ஒரு பொதுச் செயலாளர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த இயக்கத்தில் 35 ஆண்டு காலமாக உழைத்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எந்தவித செயல்பாடும் இன்றி அனைவரையும் பதவி விட்டு நீக்குகின்றார். என்ன நடக்குது இன்னைக்கு? பதவி போட்டுக்கலாம். யாரு? செம்மரங்கடத்தில் 6 மாதம் ஜெயிலில் இருந்தவன், கொலைகேசில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இன்றைக்கு அம்மா இருந்தாலும் நடக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே ஒட்டுமொத்தமாக முதற்கட்டமாக 1100 பேர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றோம். இதற்கு மேல் அடுத்த கட்டமாக இது வாரம் வாரம் தொடர்ந்து நடைபெறும். இந்த இயக்கத்திற்கு ஒரு விளைவு காலம் வேண்டும். ஆனால் அம்மாவுடைய நினைவிடத்தில் முறையிட்டுள்ளோம். சார், நீங்களா கட்சியில ரொம்ப காலமா பயணிச்சீங்க. இந்த திடீர் முடிவு காரணம் என்ன? அவர் எடப்பாடி அம்மா இந்த இயக்கம் எனக்கு பிறகு 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருந்து மக்களுக்கு சேவை செய்ய சொன்னாங்க அம்மா. ஆனால் இது 100 மாதம் ஆச்சு. ஒரு பொது செயலாளர் 100 மாதத்தில் இந்த இயக்கத்தையுமே அடியோடு அடிச்சுக்கிறார். எதுக்காக? தன் சுயநலத்துக்காக 2 கோடி தொண்டர்களுக்கு இந்த இயக்கத்தை இவர் மட்டும் சுயநலத்துக்காக தொண்டர்களுடைய அந்த மனநிலை அறியாமல் தான் மட்டும் பொதுச் செயலாளர் இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு இந்த இயக்கத்தை அதல பாதாள அளவுக்கு எடுத்து போய் இருக்கின்றார். அதே போல் இந்த பதவி எங்கள் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த 6 தொகுதியில் ஒட்டுமொத்தமாக அவர் பதவி போட்டிருக்குது. தகுதி இல்லாதவர்களுக்கு பதவி போட்டிருக்கார். அந்த பதவி தகுதி இல்லாதவர்களுக்கு பின்னாடி இந்த இயக்கத்திற்கு பயணிக்க விரும்பவில்லை. அதனால் பொதுச் செயலாளர் எப்படி இருக்கிறாரோ அதே போல் எங்களுக்கு இந்த கட்சியை அழிக்க இந்த மாவட்டம் போட்டுக்கிறாங்க. அவங்க பின்னாடி நாங்கள் பயணிக்க விருப்பம் இல்லாத நாங்கள் ரிசைன் பண்ணுறோம். நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாம் ஜெயிச்சிருந்தீங்க. அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவா இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நிலையில அந்த கட்சியை விட்டு விலகிறீங்க. வருத்தமா இருக்கு? கட்சி விட்டு அம்மாட்ட முறையிட்டு எங்க பொறுப்புகளை நாங்க அம்மா காலையில ஒப்படைச்சிருக்கிறோம். எங்க மூத்த நிர்வாகிகள் தலைமை கழகத்துக்கு அவங்க போயிட்டு அந்த மீறி இருக்க நிர்வாகிகள் கொடுப்பாங்க. ரெண்டாவது இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழகத்துடைய நிலைமையும் இங்க எவ்வளவு கொதிப்புல இருக்காங்களோ அதே தமிழகத்துல அனைத்து நிர்வாகியுடைய நிலவரம் இருக்குது. நிலவர கொத்தா இவங்க எல்லாரும் அம்மாட்ட எல்லாம் அம்மா போட்ட பதவி எங்களுக்கு. இங்க இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் இருக்காங்க. எல்லாருமே அம்மா போட்ட பதவி. ரெண்டாவது அண்ணன் சீரியஸ் இல்லாம விழுப்புரம் மாவட்டத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணன் சீரியஸ் இல்லாம விழுப்புரம் அரசியல் எதுவுமே எல்லாருமே தான் சொல்லுவாங்க. ரெட்டையிலை மீட்டெடுத்த வெற்றி நாயகன் தான் நாங்கெல்லாம் கோஷம் போட்டுருக்கோம். இப்ப அந்த ரெட்டையில எங்க இருக்கு? அந்த ரெட்டையில எங்க இருக்குன்னு தெரியாம ஆகி போச்சு. இப்ப புதிய நிர்வாகி நியமிச்சிருக்காங்கல்ல, நீங்க வேணா போய் பாருங்க பத்திரிகையாளர்கள். எந்த நிர்வாகியுமே ஒழுங்கான அண்ணன் சொன்ன மாதிரி எந்த நிர்வாகி ஒழுங்கான நிர்வாகிகள் கிடையாது. தகுதி வாய்ந்த இல்ல, தகுதியற்றவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தகுதியாளர்கள் அம்மாவுடைய காலடியில கண்ணீர் விடுறோம். கண்ணீரோட நாங்க இது முதல் கட்டம். மாவட்டம் ஒன்றிய இதை முதல் கட்டம். அடுத்த கட்டம் கிளை செயலர் மேல பிரதிநிதி உடல் பொருள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நாங்க தமிழகத்துல ஒட்டுமொத்த வேறு நிலையில் தான் இருக்காங்க அதிமுக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.